தங்கமே தளபதி. நடிகர் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜயை சந்திப்பதற்காக ஜப்பான் நாட்டில் இருந்து அவரது ரசிகர்கள் 20க்கும் மேற்பட்டோர் சென்னை வந்துள்ளனர். தவேகா பொதுச் செயலாளர் என். ஆனந்த் அணுகி கட்சித் தலைவர் விஜயை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக தகவல். சினிமாக்காரன் பார்க்க வர கூட்டம்னு சொன்னாங்க. இப்ப செங்கோட்டையனுக்கு என்ன சொல்லுவாங்க? அவர் அதிமுகவில் இருந்தப்ப கூட இப்படி ஒரு தன்னெழுச்சியான வரவேற்பு இருந்திருக்காது. போலீஸ்காரன் மட்டும் இல்ல, அவன் உடுப்பை உரசுற யூனிஃபார்ம் கூட டியூட்டி பார்க்கும் மொமெண்ட். நம்பிக்கை. கரூர் சம்பவத்திற்கு கூட நேரில் சென்றிருந்தேன். அது முழுக்க முழுக்க தவேகா தலைவர் விஜய்க்காக செய்யும் பணிதான். எனக்கான வாய்ப்பை விஜய் ஒரு நாள் நிச்சயம் கூப்பிட்டு வழங்குவார் என நம்புகிறேன். தவேகாவில் இணைய வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு நடிகர் தாடி பாலாஜி பதில். நாம் தமிழகர் கட்சியிலிருந்து விலகி மாவட்ட செயலாளராக இருந்த அபிஷேக் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் செங்கோட்டையன் முன்னிலையில் தவேகாவில் இணைந்தனர். மற்றும் கொங்கு பகுதியில் இருக்கிற செங்கோட்டையன் ஆதரவாளர்களும் சேர்ந்திருக்கிறார்கள். தங்கமே தளபதி. நடிகர் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜயை சந்திப்பதற்காக ஜப்பான் நாட்டில் இருந்து அவரது ரசிகர்கள் 20க்கும் மேற்பட்டோர் சென்னை வந்துள்ளனர். தவேகா பொதுச் செயலாளர் என். ஆனந்த் அணுகி கட்சித் தலைவர் விஜயை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக தகவல். தவேகாவில் இணைந்தது ஏன்? 50 ஆண்டு கால என்னுடைய வரலாற்றில் அதிமுகவின் உறுப்பினர் பதவியில் இருந்து கூட எடுக்கப்பட்டது தான் எனக்கு கிடைத்த பரிசு. டிஎம்கே ஏடிஎம்கே வேறல்ல, இருவரும் ஒன்றாகத்தான் இணைந்து பயணித்து வருகிறார்கள் என்று செங்கோட்டையனின் பதில். சோல்ட் அவுட். டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில் பிக்கி ஜிலிஸ் மைதானத்தில் நடைபெற்றுள்ள விஜயின் ஜனநாயக பட இசை வெளியீட்டு விழா. சுமார் 87,000 பேர் அமரும் இடவசதி கொண்ட மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்த்ததாக படக்குழு தகவல். முக்கிய திரைப்பிரபலங்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட பாடகர்கள் இவ்விழாவில் பங்கேற்க உள்ளனர்.